ஹாய் எவ்ரிபடி, குட் மார்னிங் டு ஆல். சகோதர சகோதரிகள், என்னுடைய சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? சாப்பிட்டீங்களா? எல்லோரும் சாப்பிட்டு இப்போ நேரத்தில் சாப்பிட மாட்டீங்க. ஆனால் ஒரு ஒரு விஷயம் சொல்கிறேன். நான் சுகர் பேஷண்ட்டாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் ஒரு 8:30க்குள்ளே சாப்பிட்ருங்க. சாப்பிட்டுட்டு டேப்லெட்டை போட்டுருங்க. அப்போ தான் அது ஆக்டிவேட் ஆகும். காலையில் உணவுகளை தவிர்த்துறாதீங்க. காலையில் எப்பயுமே சாப்பிட்றணும். காலையில் சாப்பிட்றது ரொம்ப ஹெல்த்துக்கு நல்லது. காலையில் சாப்பிடாம அவாய்ட் பண்ணிவிட்டு டீ காஃபியோடு நம்ம நிறுத்திக்கிட்டோம்னா அது ஹெல்த் இஷ்யூ ஆகும், அல்சரில் கொண்டு போய் விடும். காலையில் சாப்பிட்டுட்டு சுகர் ப்ரெஷர் இருக்கவங்க அந்த டேப்லெட்டை ஒரு 8:30 9 மணிக்குள்ளே போட்டுட்டா தான் அந்த பாடி ஆக்டிவேட் ஆகும், அந்த டேப்லெட் ஒர்க் ஆகும். நம்ம அன்டைமில் சாப்பிட்டுட்டு அன்டேப்லெட் டேப்லெட் போட்டோம்னா அது வேஸ்ட்டு. அது போடுறது ஒன்று, போடாமல் இருக்கிறது ஒன்று. அதனால் டைமுக்கு சாப்பிடுங்க, டைமுக்கு டேப்லெட் போடுங்க. இன்றைக்கி வாரத்தில் முதல் நாள். எல்லாருக்கும் ஹாப்பியாக இருப்போம், ஹாப்பியாக இருப்போம், ஹாப்பியாக இருப்பணும். வாரம் பூரா நல்லா இருக்கணும், நல்லா இருப்போம், எல்லாருமே நல்லா இருப்போம். நம்மளுடைய மனசு சுத்தமாக இருந்துச்சுன்னா, உண்மையாக இருந்துச்சுன்னா நமக்கு எந்த பிரச்சனையும் வராது. நம்ம கும்புற இஷ்ட தெய்வம் நம்மளே காப்பாற்றுவாங்க. பொதுவாக நமக்குன்னு ஒரு இஷ்ட தெய்வம் இருக்கணும். எப்பயுமே எல்லாத்துக்குமே நான் பொதுவாக தான் சொல்கிறேன், இது இஷ்ட தெய்வம் இருக்கணும். அப்படி அந்த இஷ்ட தெய்வத்தை நம்ம பிடிச்சிட்டோம், அவங்க பாதத்தை நம்ம பிடிச்சிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க தான் நமக்கு உலகம் எல்லாமே. இன்றைக்கி நமக்கு ஒரு கஷ்டம்னா, எனக்கு இப்படி ஆச்சுப்பா, எம்மா இப்படி ஆச்சுமா, நீங்கள் தான் பார்த்துக்கணும், நீங்கள் கேளுங்க. நான் தப்பு பண்ணால் என்னை கேளுங்க, தப்பு பண்ணலையா, தப்பு பண்ணால் சொன்னவங்கள நீங்கள் கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அவங்க மேலே பாரத்தை போட்டுட்டு நம்ம ரிலாக்ஸாக போயிடலாம். இன்னும் ஒன்று, மனுஷனாக இருக்கிறவனுக்கு போட்டி பொறாமை இருக்கவே கூடாது. அடுத்தவனை கெடுக்கணும்னு எண்ணம் என்றைக்குமே வரக்கூடாது. அது தப்பான ஒரு செயல். அந்த எண்ணம் மட்டும் இருந்துச்சுன்னா தயவு செஞ்சு எல்லாருமே மாற்றிக்கிங்க. ஏன் இவ்வளோ வன்மம்? ஒருத்தரை அழிக்கணும், ஒருத்தர் திட்டணும், பேசணும், அவங்கள இந்த இதை விட்டு துரத்தணும். அப்படி என்ன அவங்க திங்கிற சொத்தில் நீங்கள் திங்கிற சொத்தில் அவங்க எதுவும் மண்ணள்ளி போட்டாங்களா? என்ன உங்களுக்கு பிரச்சனை? வேண்டாம். எல்லாரும் நல்லா இருக்கணும், நல்லா இருக்கணும் நம்ம நினச்சோம்னா நிச்சயமாக நம்ம நல்லா இருப்போங்க. இதுதாங்க 100க்கு 100 உண்மையான விஷயம். அவன் கெடணும், அவன் நல்லா இருக்கக்கூடாது, அவனுக்கு என்ன நடக்கும் அந்த மாதிரி நம்ம மோட்டிவேஷன், அதாவது அந்த ஒரு தப்பான எண்ணத்தில் இருந்தோம்னா நமக்கு அதுதான் செயலாகும். நம்ம என்ன இந்த மனசில் நம்ம என்ன நினைக்கிறோமோ அதுதான் செயலாகும். நம்ம மனசில் சுத்தமான மனசு இருந்தால் நம்ம நல்லா இருப்போம். கெடுதல் கேடு நினச்சா கடவுள் பார்த்துட்ருக்காரு. மனுஷனை ஏமாத்திடலாம், எவ்வளோ வேணாலும் ஏமாத்திடலாம், ஆனால் கடவுள் பார்த்துட்ருக்காரு. கடவுள்கிட்ட இருந்து நம்ம தப்பிக்கவே முடியாதுங்க. எனக்கு தெரிஞ்ச சில அட்வைஸ்களை சொல்கிறேன், அதுக்கு கூட நீங்கள் திட்டலாம். நீ என்ன பெரியதா நீ எல்லாம் அட்வைஸ் பண்ணுற அளவுக்குன்னு. நான் வாழ்க்கையில் பட்ட கஷ்டங்கள், நான் அடைஞ்ச பலன்கள் எல்லாத்தையும் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணலாங்கிறதுனால தான் நான் போடுறேன். இது எனக்கு ரியாலிட்டியாக நடந்த விஷயங்களை தான் நான் சொல்கிறேன், ஓகேங்களா? அதனால் யாரும் தப்பாக எடுத்துக்க வேண்டாம். நோ வஞ்சன் வேண்டாம். அடுத்தவங்க அழியணும், அவங்க நல்லா இருக்கக்கூடாது, அந்த ஒரு மோட்டிவேஷனை தயவு செஞ்சு நிறுத்திக்கிங்க. ஏங்க இன்றைக்கி நைட் படுத்தா நாளைக்கு காலையில் எந்திரிப்போமா நிரந்தரமே இல்லைங்க. தூக்கத்திலே எங்கள் வீட்டுக்காரெலாம் தூக்கத்திலே தான் உயிர் போச்சு. நல்லா எவ்வளோ இருந்தாலும் அவரை நான் உயிர் போராடிலாம் கொண்டு வந்துட்டேன். கடைசியில் எங்கள் வீட்டுக்காரர் தூங்கிட்டு இருக்கும்போதே உயிர் போயிடுச்சு. நான் காலையில் காஃபி போட்டுட்டு போய் எழுப்புறப்ப தான் எங்கள் வீட்டுக்காரர், நான் எழுப்புறப்ப தான் அவர் உயிர் போனதே எனக்கு தெரியும். அவருக்கு அங்கே முன்னாடியே தான் படுத்திருந்தோம். நாங்கள் எல்லாருமே அன்றைக்கி முன்னாடியே படுத்திருந்தோம். ஆனால் என்னால் காப்பாற்ற முடியல. எவ்வளவோ 16 வருஷம் நான் போராடி எல்லாம் காப்பாற்றி கொண்டு வந்தேன். அந்த ஒரு செகண்ட் நான் அவரை மிஸ் பண்ணிட்டேன், விட்டுட்டேன். அது மாதிரி நிரந்தரமில்லாத வாழ்க்கையில் வேண்டாம், சண்டை வேண்டாம். யாராக இருந்தாலும் சமாதானமாக சந்தோஷமாக 1 மணி நேரம் தாங்க. நீங்கள் யார் நாங்கள் யாருங்கிறது தெரியாது. ஒரு ஐடி க்ரியேட் பண்ணிட்டு தான் நம்ம நம்ம லைவில் வரோம். அதுக்கு ஏன் இவ்வளோ போட்டி பேசுகிறனால என்ன அம்மாஞ்சலி பிரயோஜனம் யாருக்காவது இருக்கா? எல்லாத்துக்குமே மன உளைச்சல் தாங்க. அதை புரிஞ்சுக்குங்க. தயவு செஞ்சு போட்டி போகாமல் வேண்டாம். ஒருத்தரை அழிக்கணுன்ட்டு
குழி பறித்து நீங்கள் பின்னாடி அவங்களுக்கு தெரியாமல் பறிச்சிங்கன்னா அந்த குழியில் நீங்கள் தான் விழுந்துடுவீங்க. நீங்கள் யாருக்கு பறிக்கிறீங்களோ அவங்க விழ மாட்டாங்க, நீங்கள் தான் அந்த குழிக்குள்ளே விழுவீங்க. இது நான் சொல்லலை, மகான் கடவுள் சொன்னது, நான் சொல்லலப்பா, கடவுள் சொல்கிறார். ஒருத்தருக்கு குழி பறிச்சா அந்த குழியில் நீ தான் போய் விழுவ அப்படின்னு கடவுள் சொல்லியிருக்கார். யாராக இருந்தாலும் நம்பினவங்களுக்கு துரோகம் பண்ணாதீங்க. நம்பிக்கை தான் வாழ்க்கை. நம்பிக்கையாக இருக்கவங்களுக்கு துரோகம் பண்ணிங்கன்னா கடவுள் சும்மா விட மாட்டார், சிறப்பாக செய்வார். ஓகேங்களா? ஓகே எவ்ரிபடி, தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.